ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி என்பர்கள், எங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிமா இருக்கு? குரு பயிற்சியாவது நல்லது செய்ய போதா அப்படின்னா, குருனோட பார்வை நல்லது செய்ய போதுமா? என்ன குரு பயிற்சினால பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க. அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய தனுசுக்கு வந்து பாருங்க, குடும்பத்துல சனி பகவான் ஏகப்பட்ட கும்மி அடிச்சாரு. பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, மாமியார் கிட்ட பிரச்சனை, மாமனார் கிட்ட பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனையை மட்டுமே நாங்க பார்த்தோங்க. கையிருப்பு நானே ஏதோ குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன். என் புருஷன் புடுங்கி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டாரு. பெருசா எனக்கு அதுல இருந்தே எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பெரிய சண்டை அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வேலை செய்யற இடத்துல என் கூடவே நட்பா 15 வருஷமா அவ ஃப்ரெண்டு. ஆனா அவ பெரிய துரோகி ஆயிட்டா. அவ ரொம்ப நாளா துரோகியா தான் இருந்திருக்கா. இப்பதான் சனி எனக்கு காமிச்சு கொடுத்துறாரு. ரொம்ப நாளா சாமி அவ கிளி இல்ல, அவ வந்து பாத்தீங்கன்னா கோட்டான் அப்படின்றத காமிச்சு கொடுத்துட்டார் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்னால எலும்பு வலி, முட்டு வலி, இடுப்பு வலி, இதனால நிறைய தனுசு ராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டீங்க, கவலைப்பட்டீங்க. சமுதாயத்துல ஏதோ ஒரு விதத்துல அசிங்கத்தை சந்திச்சீங்க. இது எல்லாத்துல இருந்தும் வெளியே வர போறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அர்த்தாஷ்டம சனியாவே இருந்தாரோ அவர் உங்களை கெடுக்க மாட்டார் சாமி. அவர் பாடுன்னு அவர் வேலையை செய்வார். நம்ம பாடு நம்ம வேலையை செய்யலாம். இதுதான் சந்தோஷம். பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குரு பகவான் 8ல போய் மறையிறார். ராசி அதிபன் 8ல போய் மறையிறது பெருசா வந்து நல்லது இல்லையேம்மா அப்படின்னா உண்மைதான். ஆனா உச்சம் பெற்று அமர்றாரு. அப்ப திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வுகள் அதெல்லாம் நடக்கும். அவர் உச்சம் பெற்று 8ல அமர்ந்தாலும் ஒரு சில விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவை. எந்தெந்த விஷயத்துல கவனம் தேவை? குரு பகவான் அமர்ற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு தான் பலன் உண்டு. ஆக பார்க்க பார்வை சூப்பரான பார்வை. அமர்ற பார்வை, அமர்ற பாவம் பெருசா கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வார்த்தைகள். அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அது உங்களை விட்டு விலகுதுன்னா, அம்மா சாமி விலகி போ அப்படின்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அமுச்சிடுங்க. திருப்பி வந்து ஐயோ என்னை விட்டு போகாத அப்படின்ற மாதிரி உறவாட ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி புதுசா ஒண்ணு வரத்துக்கான வாய்ப்பும் உண்டு. புதுசா வருது அப்படின்னு அக்செப்ட் பண்ணாதீங்க. அதை வந்து கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பெண்கள் கணவரோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் இருக்குன்னா போய் பாருங்க, பராமரிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனம் வச்சுக்கோங்க. பொதுவா குரு பகவான் உங்களுக்கு 1 மற்றும் 4க்கு அதிபன். சுயஸ்தானாதிபதியும் அவன் தான், சுகஸ்தானாதிபதியும் அவன் தான். அவன் 8ல போய் அமர்ந்திருக்கா. அதுக்கும் மேல அவனோட உச்ச பார்வை 2ஆம் பாவத்தை பாக்குது. குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், தொலைச்சதை திரும்பி குடும்பத்துல கிடைச்சிடும். தேடிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, திரும்பி குடும்பத்துல கிடைச்சிடும். காசு, பணம் ஓரளவுக்கு ஓகேங்க, நல்லா தான் இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு. 4ஆம் பாவத்துல குருனோட பார்வை. டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க. 12ஆம் பாவம் விரயஸ்தானத்துல குருனோட பார்வை. சுப விரயம் அப்படின்றது நடக்கும். பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக செலவு பண்றது, பிள்ளைங்கள வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயில் டூர் போயிட்டு வர்றது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. கவலைப்பட வேண்டாம். சேர்க்கையில கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஹிடன் சீக்ரசிஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம். உறவு ஏதாவது மறைமுகமா தப்பான உறவு வருதுன்னா, அப்படியே வந்து ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி அடிச்சு வெளில துரத்திடுங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். வருதுன்னா ஆல்ரெடி இருக்கிறது விலகும், புதுசா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. புதுசா வர்றத அக்செப்ட் பண்ணாதீங்க, நல்லது. சரி, வழிபாடு நாங்க என்னம்மா செய்யணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்மா. குரு 8ல போயிருக்கான், உச்சம் பெற்று தான் மறையிறான். இருந்தாலும் குரு வழிபாடு. இங்க திருவலிதாயம், சென்னை பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பின்னாடி திருவலிதாயம், திருவல்லீஸ்வரர் ஆலயம். திருவல்லீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கே நம்ம வந்து மஞ்சள் நிற மலர்கள் வாங்கிட்டு போய் கொடுத்து வழிபாடு பண்ணோம். மஞ்சள் நிற மலர்களும் வில்வமும். குரு பகவானுக்கு அங்கேயே விற்கிறான் மஞ்சள் நிற மலர்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எல்லாம் விற்கிறான். வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்க பசுமடம் இருக்கு. அந்த பசுமடத்துக்கு பசுவுக்கு வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கி கொடுத்துட்டு வாங்கம்மா. நிறைய நல்லது நடக்கும்.
வாழ்த்துக்கள். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலயும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பெயர்ச்சி எல்லாரும் பயந்து சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவ பொறுத்தவரைக்கும், குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு? எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு? அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க, தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா குடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் குடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா குடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு குடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்று போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்களை விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன் அப்படின்னும் போது ஜோதிடத்துல அப்படின் போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது, இந்த குழந்தையினோட ஜாதகத்தை நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம், அந்த க்ஷணம், தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிக்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும் போது தேவேந்திரன் சொல்றாரு, இது பாருங்க இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு, அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து காலை சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன புதுசா இருக்கு, நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா, இது எப்படி சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல, நான் இங்கதானே இருக்கேன், என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல, அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும், யமதர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு, ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்று இருக்காரு. அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன். பொதுவா குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். இதுக்கும் மேலம்மா குரு பயிற்சி என்னுடைய சுய ஜாதகத்துக்கு எப்படிமா இருக்கும், தசநாதன் என்ன பாவத்துல இருக்கா, வலுத்து இருக்கானா, 1, 5, 9 நட்சத்திர சாரங்கள் வாங்கி இருக்கானா, பாபர்னோட பார்வை இருக்கா, சுபர்னோட பார்வை இருக்கா, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அந்த மாதிரி என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பலமுறை அனலைஸ் பண்ணிட்டேன், இந்த காலகட்டம் எனக்கு எப்படி இருக்கணும் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இன்னும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்குமா, அதுக்கெல்லாம் இந்த காலகட்டமாவது தீர்வு கிடைக்குமா, இந்த வருஷம் குரு பயிற்சியாவது எங்களுக்கு நல்லது செய்வாரா குரு பகவான் அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெரியும். என் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.